இன்னொரு விஷயம், இது ஹலால் ஹராமுடைய ஒரு சட்டத்தில் ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அடுத்ததாக என்ன செய்கிறேன்னு கேட்டால், ஒரு உணவு ஹலாலா ஹராமாங்கிற விஷயத்தில் ரொம்ப ஆராய்ச்சி செய்யக்கூடாது. இஸ்லாத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கும் துருவி ஆராயக்கூடாது. ஒருத்தருக்கு டீ தர்றாங்க, அந்த டீ இந்த பால் எந்த கடலை, எந்த மாட்டுடைய பால், இது பன்றி பாலாக இருக்குமா அல்லது இப்படிலாம் கேட்கலாமா? தர்றான், ஒரு முஸ்லீம்கிட்ட போகிறீங்க டீ போட்டு தர்றான்னா வாங்கி குடிச்சிட்டு வந்துட வேண்டியது தானே. அதில் என்ன செய்யக்கூடாதுன்னு, அந்த பொருள்களை நமக்கு தரும் பொழுது துருவி என்ன செய்யக்கூடாது, இது அப்படி இருக்குமோ இது இப்படி இருக்குமோ, தெளிவாக உனக்கு ஆதாரம் தெரிஞ்சால் தவிர்த்துக்க. அப்படி தெரியலைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதையெல்லாம் டவுட் பண்ணவே கூடாது. ஒரு முஸ்லீம் இப்படி செய்வானா, முஸ்லீம் செய்ய மாட்டான். ஒரு முஸ்லீம் கடையில் ஒரு பிரியாணி போடுறாங்க, இது ஹலாலான்னு கேட்கலாமா? அவன் ஹலால்னு வர சொல்கிறான். ஹலால்னா எந்த அஜர்த்தை அறுத்தாரு? அவன் முன்ன பின்ன போய் சொல்லியிருந்தா அல்லாட்ட அவன் பதில் சொல்ல போகிறான். உனக்கு என்ன தேவை, ஹலாலுங்கிறான்னு நம்பிட்டு போ. எப்படி நம்ம நம்பனே? ஒரு முஸ்லீம் பொய் சொல்ல மாட்டான். எல்லாருமே நல்லெண்ணெய் வைங்க. ஒரு முஸ்லீம் என்ன செய்கிறான்னா, ஹலால் தான், ஹலாலான முறையில் அறுத்துருக்கேங்கிறான். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஹலால்னா எந்த மோதினார் அறுத்தாரு, எந்த அஜர்த்தை அட்ரஸ் சொல்லு, நான் ஒரு ஃபோன் பண்ணி கேட்கணும், அவர் தான் அறுத்தாரான்னு உறுதி பண்ணணும். இப்படின்னா வாழவே முடியாது. இப்படி இந்த மார்க்கத்தை நமக்கு சொல்லித்தரவும் முடியல. அதனால் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால், துருவி ஆராயக்கூடாதுன்னு ஜென்ரலாக ஒரு கட்டளை இருக்குது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப போட்டு ஒன்று செய்யறதுக்கு போகிறோம், ஹவுலில் ஒன்று செய்யறதுக்கு போகிறோம், அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இந்த இடத்துல நாய் ஏதாவது விழுந்துச்சா, பன்றி ஏதாவது நேற்று வந்துச்சா, ஒன்று செய்கிற தண்ணி வச்சுருக்கிறான், அதை பாதுகாத்து வச்சுருப்பான், ஒன்று செஞ்சுட்டு போயிட வேண்டியதானே. இந்த தண்ணீரில் என்னவெல்லாம் இருந்தது, யாரெல்லாம் இதை கையை விட்டுருக்கிறார்கள், அப்படி நடந்திருக்கான் இப்படி நடந்திருக்கான்னா அது தேவையே கிடையாது. நீங்கள் வாட்டு ஒன்று பைப்பில் திறந்து தண்ணி ஒன்று செஞ்சுட்டு போயிட வேண்டியதான். இந்த டேங்கில் தண்ணி இருக்கிறதா, டேங்கு மூடப்பட்டிருக்கிறதா, அதில் ஒழுங்காக எலி விழுவாமல் இருக்குமா, நான் போய் மேலே போய் பார்த்துட்டு வருவேன் ஒன்று செய்யலாமா? அதெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் துருவி ஆராய்தல் என்பது மனநோயுடைய ஆரம்ப அறிகுறி. அது ரொம்ப துருவ ஆரம்பித்தேன், இன்னொன்னையும் துருவினாண்டு வைங்க. ஆரம்ப நம்ம போட்டிருக்கிற சட்டையை கூட துருவலாம். இந்த சட்டைக்கு சாயம் போட்டிருக்கிறான், இந்த சாயத்துக்கு பன்றியுடைய இரத்தத்தை கலந்துருக்கிறானா, அதை கலந்துருக்கிறானா, ஹராமானதை கலந்து இந்த சாயம் இப்படிலாம் வரலாமா? அப்படி வர தேவையே கிடையாது. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நமக்கு சட்டம் எந்த ஒரு விஷயத்தையும் துருவி ஆராதிங்க, தெளிவான ஆதாரம் கிடைச்சா தவிர்த்துக்கணும். ஒருத்தர் சொல்கிறார், இவன் ஹலாலான முறையில் செய்யலை, இவன் சும்மா இதில் போட்டு தான் அறுக்கிறாங்க, மிஷினில் போட்டு அறுக்கிறாங்க, மார்க்கப்படி அறுக்கிறது இல்லைன்னு ஒருத்தனை பற்றி கம்ப்ளைண்ட் வருதா, அப்போ தவிர்த்துக்கொள்ளணும். ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி கிடைத்தால் தவிர்த்துக்கொள்ளணுமே தவிர, அப்படி இல்லைன்னு சொன்னால் துருவி விசாரித்து கொண்டு இருப்பது எல்லா விஷயத்திலையும் தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த துருவி ஆராயிற விஷயத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்வதாக இருந்தால் 49:12 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யாயுள்ளதில் ஆமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, இஜ்தனிபு கசீரமெனல் லன்னி, அதிகமான ஊகங்களிலிருந்து விலகி கொள்ளுங்கள். ஊகம் பண்ணுறதுல நம்மளா ஊகமாக நினைப்பது, அதை விலகி கொள்ளுங்கள். இன்ன பாலல் அன்னி இசுமுன், சில ஊகங்கள் பாவமாக ஆகிவிடும். ஊகம் பண்ணாதீங்க, ஊகிக்காதீங்க ரொம்ப தேவையில்லாமல். வலாத்த ஜஸ்ஸு, எதையும் துருவி விசாரிக்காதீர்கள். ரொம்ப போட்டு என்ன செய்யக்கூடாது, துருவி விசாரிக்கிறாருன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாம் மேம்போக்கு தான். ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு புருஷன் கொண்டாடி மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறாருந்தா துருவி விசாரிச்சீங்கன்னா ஒரு ஆளுக்காக கல்யாணம் நடக்குமா? நடக்காது. துருவி மேலோட பார்க்கணும், சரி அளவு விட்டுணுமே தவிர அது அக்கு வேறு ஆணி வேற போகிறேன்னு போத்தேன்னு வைங்கலாம், என்னமாச்சும் ஒரு குறை வருத்தன்ற இருக்க தான் செய்யும். நீங்கள் கல்யாணமும் பண்ண முடியாது, ரொம்ப போட்டு துருவக்கூடாது. அப்போ ஒலாத்த ஜஸ்ஸு, நீங்கள் துருவி விசாரிக்காதீர்கள். அது ஒரு கட்டளையாக அல்ல போடுறான். நீங்கள் மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக ஊகங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, தெளிவான ஆதாரங்களுக்கு இடம் கொடுங்க. ஊகமாக நினைத்துக்கொண்டு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, அவன் இப்படி இருப்பானோ இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. சொல்லிட்டார்ல என்ன செய்கிறான்னா, ஒலாத்த ஜஸ்ஸு, நீங்கள் துருவி விசாரிக்காதீர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய வசனம் 49வது சூறாவில் 12வது வசனமாக இருக்கிறது. அதே மாதிரி புகாரியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸு 5143வது ஹதீஸாகவும் 6064, 6066, 6724 இந்த 4 இடத்துலையும் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், ஈயாக்கும் வல்லன்ன, ஊகம் செய்வதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். கற்பனை ஊகம் ஆதாரத்தை கொண்டு முடிவெடுக்கணுமே தவிர, ஊகம்னா என்ன அர்த்தம், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, இவன் இப்படி இருப்பானோ அப்படி இருப்பானோன்னு என்ன செய்கிறது, ஒருவரை பற்றி ஒரு பொருளை பற்றி அதிகமாக கற்பனை செய்வதை பேசுவதை விட்டு நினைப்பதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். இப்போ இன்னல்லன்ன அக்தபுல் ஹதீஸ், ஊகம் செய்வது தான் பெரிய பொய்களில் பெரிய பொய். அதுதான் பொய்யை சொல்கிறது மட்டும் பொய் கிடையாது, நீங்கள் ஊகித்து சொல்கிறீங்கல்ல, ஆனால் இவன் தான் இருக்கும் இதுவாக தான் இருக்குது, அதான் பொய். எதுக்கு அது உங்களுக்கு தேவையற்ற, அவனை பற்றி எதாவது ஆதாரம் கிடைச்சா சொல்லுங்கள்.
ஆதரம் இல்லைன்னா பேசாம விட்டு போயிருங்க. வலாத்த ஜஸ்ஸசு, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வலாத்த ஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி என்ன செய்யாதீங்க, எதையும் விசாரிக்காதீர்கள். வலாத்த பாகலு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகமை பாராட்டுவீர்கள். கூணு இகுவானா, நீங்கள் சகோதரர்களாக மாறிவிடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஊகம் செய்வது அந்த குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கமாக இது இருக்குது. குர்ஆனில் சொன்னது அப்படி விளக்கி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஊகம் பண்ணாதீங்க, ஊகம் வந்து பெரிய பாவமாயிரும், அது துருவி துருவி விசாரிக்காதீங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு சம்பவம், இந்த சம்பவம்னா ஒரு சஹாபாக்களுடைய செயலாக இருந்தாலும் அது குர்ஆன் ஆயத்துடைய அடிப்படையில் உள்ள ஒரு விஷயத்தினால அதை எடுத்து சொல்கிறோம். என்ன சம்பவம்னு கேட்டால், இப்னு மசூத் அவர் ஒரு பெரிய மூத்த சஹாபி, ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்களில், மக்காவில் இருக்கும்போது வந்த சஹாபாக்களில் உள்ள ஒரு மூத்த சஹாபி அவர் இப்னு மசூத். அவர்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஆளை பிடிச்சிட்டு வர்றாங்க. என்ன மாதிரி பிடிச்சிட்டு வர்றாங்கன்னா, அவனுடைய தாடியிலேருந்து மதுபானம் சொட்டு சொட்டாக வடியுது. அது தண்ணி அடிச்சிருக்கிறான், அது தண்ணி வந்து தாடியெல்லாம் தாண்டி வந்து வாயெல்லாம் தாண்டி தாடிக்கெல்லாம் வந்து அதுலேருந்து ஒரு சொட்டு சொட்டாக வடிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படி ஒரு ஆளை பிடிச்சிட்டு வர்றாங்க. இப்னு மசூத் என்ன செய்கிறாங்க, ஆளை பிடிச்சிட்டு வந்து இவன் வந்து குடிச்சிட்டான். குடிக்கும்போது யாரும் பார்க்கல, இவன் குடித்ததை யாரும் பார்க்கவே இல்லை. எதை பார்க்குறாங்கன்னா, அந்த மதுபான லேசாக கசிவதை வடிவதை தாடியில் வடிகிறதை பார்த்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்னு மசூத்கிட்ட இவனை என்ன செய்யலாம், இப்போ குடித்தா அதுக்கு தண்டனை இருக்கலை, குடிக்கு வந்து இத்தனை தண்டனைன்னு கணக்கு கிடையாது. அன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் உள்ளவங்க 10 அடி 20 அடியை போட்டு அனுப்பிடுவாங்க. இத்தனை கசையடி அப்படின்னு ஒன்றுக்கு இருக்குல்ல, அப்படி மதுபானத்துக்கு கிடையாது. ரசூலுல்லாஹ் சில நேரத்தில் செருப்பால் அடிக்க சொல்லியிருக்கிறாங்க, சில நேரத்தில் 10 அடியை போட சொல்லியிருக்கிறாங்க. சில சஹாபாக்கள் காலத்தில், அபூபக்கர் காலத்திலலாம் 20 அடி போட சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து அவனுக்கு பயம் விட்டுருக்காக வேண்டி, அந்த தவறை உணர்த்துவதற்காக வேண்டி அப்படி ஒரு அடி கொடுக்குற ஒரு தண்டனை இருக்கிறது. அதை கொடுக்குறதான் கூட்டிகிட்டு வர்றாங்க இப்னு மசூத்தை. இதெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய காலத்தில் இவர் ஒரு பகுதியின் பொறுப்பாளராக இருக்கிறார். அவர்கிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்னு மசூத் சொல்கிறாங்க, இன்னா கது நுஹீனா அனித்த ஜஸ்ஸுசி, இந்த மாதிரி துருவி துருவி பார்க்குறது நமக்கு தடை இருக்குப்பா. தாடியில் வலி குடிக்கிறத பார்த்தா எடுத்துக்கிட்டு வா, தாடியை போய் மோந்து பார்த்து சாடையை வாட அடிக்குது, அதனால் இவன் பிடிச்சிட்டு வந்தோன்னு சொல்லி இதை தண்டிக்க முடியாது. ஆனால் உண்மையில் நம்ம என்ன செய்வோம், குடித்தாங்க நம்ம சொல்லுவோம். நம்மள்கிட்ட கேட்டால் என்ன செய்வோம், தாடை வாட வருதில்ல, ஊத சொல்கிறாங்கல்ல நம்ம நாட்டிலலாம், இது என்னத்துக்கு நீ மதுபானம் கிடைக்காம செய்யி, அதுக்குரிய யோசனையே செய்யணும். அப்போ ஊதுனதில் மிஷினில் எத்தனை தப்பு செஞ்சு நல்லவன்லாம் கூட யாருனாக்கி விட்டுருக்குறாங்க. மிஷின் தான் சொல்கிறேன், மிஷினில் ஊதி பார்க்க சொல்கிறேன்னா இருக்குல்ல. இஸ்லாமிய ஆட்சியில் அதை செய்யக்கூடாது. இஸ்லாமிய ஆட்சியில் வந்து பகிரங்கமாக வெளிப்படையாக உனக்கு தெரிஞ்ச மாதிரி குடிக்கிறானா, குடிக்கும்போது பார்த்தியா, அப்போ தான் அவனை தண்டிக்கணுமே தவிர அவன் குடிச்சிருப்பானோ வாட வருதோங்கிற மாதிரிலாம் தண்டிக்கிறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அதை இப்னு மசூத் சொல்கிறாங்க, இன்னா கது நுஹீனா அனித்த ஜஸ்ஸுசி, இப்படி துருவி ஆராய்வது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. வலாக்கின் நீ எழுகர்லனா செய்வோன், தெளிவாக அவன் குடிப்பதை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நான் குதுபி தண்டிப்போம். அவன் குடிக்கிறத பார்க்கல, அவன் தாடியில் மதுபானம் ஒட்டி இருக்கிறத பார்க்குற, வேற ஒருத்தன் கூட ஊற்றிட்டு போயிருக்கலாம். பல விஷயம் இருக்கலாம்ல, அவன் தாடியில் இருக்கிறனால அவன் தான் குடித்தான்னு நடத்தான், அவன் வேற ஒருத்தன் தெரிச்சு விட்டு போயிருப்பான், ஒரு பழி வாங்குறதுக்காக குடிச்சிட்டு போயிருப்பான். அது நமக்கு தேவை கிடையாது. அவன் குடிக்கிறத நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்றவுடனே அவனை தண்டிக்க இயலாதுங்கிறாங்க. அப்போ எதுக்கு எது சொல்கிறோம்னு கேட்டால், இந்த குடிக்கு மாத்திரம் உள்ளது அல்ல, இது எல்லாத்துக்கும் உள்ளது தான். ஒரு உணவுப் பொருளுக்கு என்ன செய்கிறது, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறீங்களா, சாப்பிட்டு வந்துட வேண்டியது தான். அரிசி களவாண்ட அரிசியாக இருக்குமா, திருட்டு அரிசியாக இருக்குமா, ரேஷன் கடையில் களவாண்டு வந்துட்டாங்களா, இதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது. விளங்குதா? அவன் அது களவாண்டான் வந்திருக்கான்னு தெரிய வந்தால் அதுக்கு ஒரு முடிவு எடுங்க. அப்படி இல்லாமல் ஊகத்தின் அடிப்படையில் அது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, இது நமக்கு தடுக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. இது நம்மளை கேட்டால் கூட இப்படி இவன் குடிச்சிருப்பான்னு தான் நீங்கள் கூட கேட்டான்னு சொல்லுவீங்க. தாடியில் சாராயம் வடைஞ்சிக்கிட்டு ஒருத்தனை கூட்டிகிட்டு தான் என்ன சொல்லுவீங்க நீங்கள், அவன் கண்டிப்பாக குடிச்சிருப்பான். ஆனால் இப்னு மசூத் என்ன சொல்கிறாரு, இப்படி நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. மார்க்கத்தில் இதெல்லாம் ஊகம்ங்கிறாங்க. இது ஊகிக்கிறதுக்கு முகாந்திரமே இருக்குது. சொல்ல போனால் ஊகிக்க ஒரு ரீசன் இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. குடித்ததை நீ பார்த்தியா, நிறைய அவன் எப்படி எடுத்துகிட்டு வர, குடிக்கிற கூட தண்டனை நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து ஹாக்கிமில் ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ் இருக்குதுன்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்ங்கிற ஒரு சஹாபியும் இரவில் அப்படியே ஒரு ரோந்து மாதிரி வர்றாங்க. உமர் அவர்களும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களும் என்ன செய்கிறாங்க, மதீனாவில் வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வரும்போது ஒரு வீட்டில் என்ன செய்யுதுன்னு கேட்டால், விளக்கு, ஒரு வீட்டில் விளக்கு எரிஞ்சிகிட்டு இருக்கிறது. அப்போ வந்து அந்த விளக்கு எரிஞ்சிகிட்டு இருந்தவொன்னே உமர் கேட்குறாங்க அப்துர் ரஹ்மானை பார்த்து, அப்துர் ரஹ்மான் இது யார் வீடுன்னு உனக்கு தெரியுதான்னு கேட்குறாங்க. ஒரு வீடு மட்டும் எல்லாம் தூங்கிட்டாங்க. பொதுவாக மக்கள் வந்து இயல்பான மக்கள் வந்து தூங்கிடுவாங்க. நம்ம காலத்தில் மாதிரி 2 மணி 3 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க.
8 மணி ஆச்சுன்னா இஷா தொழுது முடிச்சுட்டு என்ன செய்வாங்க, விளக்குகள் இல்லாத காலம் தானே, விளக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறான்னா ஏதோ ஒரு ஜாலியாக அதை கொண்டாடுறான்னு அர்த்தம். அவன் ஏதோ விளக்கு ஒரு வீட்டில் எரியுதுன்னு சொன்னால் அவன் ஏதோ கேளிக்கையில் ஈடுபட்டிருக்கான்னு அர்த்தம். அப்போ எல்லாம் ஊரை அடங்கி போச்சு, அந்த வீட்டில் மட்டும் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்க, அது யார் வீடு தெரியுமா அப்படின்னு அப்துல் ரஹ்மான்கிட்ட கேட்குறாரு. அப்போ அப்துல் ரஹ்மான் சொல்கிற தெரியாது, எனக்கு தெரியாது. அப்போ உமர் சொல்கிறாங்க, ஹாதா பைத்து ரபியா பின் உமையா பின் ஹலஃப், இது வந்து ரபியா என்பவருடைய வீடு. இது ரபியா பின் உமையாங்கிறாங்களே காஃபிர்கள் முக்கியமான தலைவராக இருந்தால் அவருடைய மகன் ரபியா என்பவருடைய வீடு தான் அது. ஒகுமுல் ஆன ஷர்புன், இப்போ அவங்க உள்ளே குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உமர் சொல்கிறார், இப்போ அங்கே லைட்லாம் எதுக்கு எரியுதுன்னு கேட்டால் உள்ளக்க அவங்க குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபமாத்தரா, இப்போ என்ன சொல்கிற, நான் என்ன செய்கிறேன், உள்ளே பூந்துருமான்னு கேட்குறாரு. அதாவது வீட்டில் லைட் எரியுது, யார் வீடுன்னு கிட்ட கேட்குறாரு. அப்துல் ரஹ்மானுக்கு தெரியலை, உமர் தெரிஞ்சே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அவர் தகவல் வந்திருக்குது உளவுத்துறை மூலமாக, இந்த வீட்டில் குடிச்சிட்டு ஆட்டம் போடுறாங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்குது. அதுக்கு தான் இவர் சப்போர்ட்டாக இவர் கூட்டிகிட்டு போகிறார். அப்துல் ரஹ்மான் நௌஃபை கூட்டிகிட்டு போய் இது யார் வீடு தெரியுமா, ரபியாவுடைய வீடுன்னு தெரியாதுங்கிறாரு. இவர் ரபியாவுடைய வீடுன்ட்டார். அதை மட்டும் சொல்லாமல் உள்ளே வந்து இப்போ குடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்துல் ரஹ்மான் சொல்கிறாரு, அரா, நான் என்ன கருதுகிறேன் என்று கேட்டால், அது அத்தைனா மா நஹல்லாஹ் அன்ஹு, அல்லாஹ் எதை தடுத்தானோ அந்த வேலையை நான் செஞ்சதாக தான் நான் கருதுகிறேன். இது நம்ம வேலையா, உள்ளுக்கு குடிச்சிட்டு இருக்கான, வெளியே வந்தால் தானே கேள்வி சட்டம் தலையிட முடியும். இது என்னத்துக்கு நமக்கு, வீட்டில் லைட் எரியுது அவ்வளோதான், குடிச்சிக்கிட்டு இருக்கலாம், குடிக்காமல் இருக்கலாம்ல, குடிச்சிட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி குடிக்காமல் இருக்கலாம். நீங்கள் இது துருவுறீங்க, உள்ளே நுழைஞ்சு போய் உத்து பார்த்து இது உங்களுக்கு தேவையா, இது குடிக்கக்கூடாதுன்னா வெளிப்படையாக பகிரங்கமாக தெருவில் குடித்தா தான் தண்டிக்க முடியும். அவன் ரூமில் அவன் வீட்டுக்குள்ளே குடித்தான்னு சொன்னால் அதை போய் தேடி பார்க்குற நமக்கு அதிகாரம் இருக்கான்னு அப்துல் ரஹ்மான் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அரா கத் அத்தைனா மா நஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் வந்து நம்ம எதை தடுத்திருக்கிறானோ அந்த வேலையை தான் நம்ம செய்கிறதாக நான் கருதுகிறேன். இவர் வந்து குடியை கண்டுபிடிக்கிறதுக்கு வர்றாரு. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொல்கிறாங்க, இல்லை நம்ம வந்த வேலை சரியில்லை, என்ன நஹான் அல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல வலாத்த ஜஸ்ஸசு, துருவி பார்க்காதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு தடுத்து விட்டான். அல்லாஹ் தடுத்த விஷயத்தை நம்ம செஞ்சோம் என்று சொன்னால் ஃபக்கது ஜஸ்ஸஸ்னா, நாம் துருவுற வேலையை செய்கிறோன்னு அர்த்தம். அல்லாஹ் வந்து துருவாதீங்கன்னு கட்டளையிடுறான், நாம் என்ன செய்கிறோம், துருவி ஆராயிற வேலையில் இறங்கிட்டோம் அப்படின்னு அப்துல் ரஹ்மான் சொல்கிறாரு. அப்போ ஃபன் ஷரஃப உமர் அன்ஹும் தரக்கஹும், அப்படியா நம்ம திரும்பிடுவோம், என்ன தொலைஞ்சிட்டு போகிறாங்க அப்படின்னு திரும்பிட்டார், தண்டிக்கிறவர். அப்போ குடிகாரர்களை கண்டுபிடிப்பதற்காக போகிறாரு. அப்படி போனால் கூட குடிகாரன் அவன் குடித்தா உங்களுக்கு என்ன, மார்க்கத்தில் தப்பு தான். எப்போ சட்டம் தலையிடும் என்று கேட்டால் வெளிப்படையாக தெரியும் விதமாக சாட்சிகளோடு நிரூபிக்கும் விதமாக அந்த செயல் நடந்தால் தான் அதை குற்றம்னு சொல்லி ஒரு அரசாங்கம் எடுக்கணுமே தவிர துருவி போய்கிட்டு என்ன செய்யக்கூடாது. அந்த வீட்டுக்கு திரும்பி கதை அடிச்சுட்டு போய் உன் பெட்ரூமில் என்ன இருக்குது, அங்கே என்ன வச்சுக்கிறேன், எங்கே என்ன வச்சுக்கிறேன், இது தேவையே கிடையாது. இப்படி பண்ணுவதற்கு இஸ்லாமிய அரசில் வந்து அனுமதியே கிடையாது. அப்படிங்கிற சொல்லி அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒலா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி பார்க்காதீர்கள்ங்கிற விஷயத்தை எப்படி அப்துல் ரஹ்மான் புரிஞ்சுக்கிட்டாரு, எப்படி உமர் புரிஞ்சுக்கிட்டாரு, 2 பேர் புரிஞ்சுக்கிட்டு எப்படி ரிட்டர்ன் ஆகிட்டாங்க என்பதை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்கும் உள்ளது. எந்த ஒரு பொருளை பற்றியும் உணவை பற்றியும் ஹலாலா ஹராமான்னு சொன்னால் சந்தேகப்பட்டு கொண்டு உணவை தவிர்க்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் இறைச்சி கடை வச்சுருக்காரு, அப்போ சந்தேகப்படலாம், ஏன்னா அவர் அறுக்க மாட்டார்ல, அவருக்கு ஹலாலுங்கிறது கிடையாது. ஒரு முஸ்லீம் அந்த கடையை வச்சுருந்தான்னு சொன்னால் அவனே இதை நம்பக்கூடியவனாக இருக்கிறான், அறுத்து தான் சாப்பிடணும் என்று விளங்கின கொள்கையில் உள்ளவனாக இருக்கிறான். அவன் கறிக்கடை வச்சுருக்கிறான், இது ஹலால் செய்யப்பட்டுன்னு போர்டு இருக்கான்லாம் பார்க்க தேவையில்லை. ஒரு முஸ்லீம் ஹலாலாக தான் செய்வான், நல்லெண்ணெய் வைக்கணும். அப்படி இல்லாமல் உங்களை ஏமாற்றிருந்தாங்கன்னா அல்லாஹ் உங்களை அவனை கேட்பான், ஏண்டா நீ தப்பான ஒரு உணவை கொடுத்தா என்று கேள்வி அவனுக்கு வருமே தவிர நீ ஏன் போய் சாப்பிட்டா என்று வராது. ஏன், நம்ம நல்லெண்ணெய் வைக்கிறோம், நம்ம துருவுற முஸ்லீம் இப்படி தான் செஞ்சுருப்பான், அப்படி தான் செய்வான், நாங்கள் நல்லெண்ணெய் வைக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். இந்த துருவி பார்த்தல் என்பது எதுலேயும் கூடாது, உணவுலையும் கூடாது. எந்த ஒரு ஹலாலா ஹராமா என்று முடிவதற்கு என்ன செய்யக்கூடாது, ரொம்ப டீப்பாக போய் நுழையக்கூடாது. இது ஒரு விஷயம், ஹலால் ஹராமில் அறிந்து கொள்கிற ஒரு விஷயம்.